செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே காவல்துறையினர் பொய்யாக கஞ்சா வழக்கு போட்டு மிரட்டுவதாக கூறி இளைஞர் வீடியோ வெளியிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிர்வேல். வணக்கம் கதிர்வேல், விவரங்கள். வணக்கம். அதாவது கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே இருக்கக்கூடிய இரும்பரை ஊராட்சிக்கு உட்பட்ட இட்டேடிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் சின்னதுரை. இவருடைய மகன் கூலி தொழிலாளியான இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டி பகுதியில் நின்று கொண்டிருந்த போது அவரை கைது செய்த கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்த மதுவிலக்கு போலீசார் மோகன்ராஜ் கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்க. இதனை அடுத்து கடந்த 70 நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மோகன்ராஜ் தற்பொழுது ஜாமீனா வெளியே தினந்தோறும் மதுவிலக்கு காவல்துறையில கையெழுத்து போட்டு இருந்திருக்காரு. அங்கு அவருக்கு போலீசார் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நிலையில மனமுடைந்த மோகன்ராஜ் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்திருக்காரு. தற்கொலைக்கு முன்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய மோகன்ராஜ் தன்னோட தற்கொலைக்கு காரணம் கோபிச்செட்டிப்பாளையம் மதுவிலக்கு போலீசார் தான் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. இது தொடர்பான காட்சிகள் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம தற்பொழுது அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த சிறுமுகை போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல்.